நாரதனின் கேள்வியின் இடையை அறிந்த பஞ்சசுடா முதலில் தயங்கினார். ஓ அன்பான பெண்ணே என்று அவர் பதிலளித்தார். என்னால் ஒரு பெண்ணாக இருப்பதால் பெண்களை பற்றி தவறாக பேச முடியவில்லை. பெண்கள் என்றால் என்ன, அவர்கள் என இயல்பு கொண்டவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தெய்வீக ரிஷியே, என்னை அத்தகைய பணிக்கு அழைப்பது உங்களுக்கு தகுதியற்றது. ஆனால் நாரதனின் வார்த்தைகள் அவளுக்குள் ஒரு நரம்பை தாக்கின. இது மிகவும் உண்மையோ மெல்லிய இடுப்பு. பொய்யானதை பேசுவதில் ஒருவர் தவறு செய்கிறார். இருப்பினும் உண்மை என அதில் எந்த தவறும் இருக்க முடியாது. இவ்வாறு நாரதனின் தலைசைப்புடன் பஞ்சசுடா பெண்களின் இயல்பின் இதயத்தில் உள்ள நித்திய தவறுகளை வெளிப்படுத்தத் தொடங்கினார். உயரத்தில் பிறந்து அழகால் நேசிக்கப்பட்டாலும் பாதுகாவலர்களை கொண்டிருந்தாலும் கூட அவர் சொன்னார், பெண்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மீற விரும்புகிறார்கள். இந்த தவறு உண்மையில் அவர்களை கரைப்படுத்துகிறது. ஓல் நாரதர், பெண்களை விட பாவமானது வேறு எதுவும் இல்லை. அழகான கணவர்களையும் செல்லத்தையும் கொண்ட பெண்கள் கூட தங்களை நேசிக்கும் ஆண்களுடன் நட்புறவை வளர்த்து கொள்வதற்காக அடக்கத்தை ஒதுக்கி வைப்பார்கள் என்பதை பற்றி அவர் பேசினார். வயது அல்லது தோற்றத்தை பொருட்படுத்தாமல் மரியாதையுடன் தங்களை அணுகியவர்களை அவர்கள் விரும்புவார்கள். பெண்கள் எந்த நபரின் வயதை கருத்தில் கொள்ள தயாராக இல்லை என்று பஞ்சசூடா கூறினார். அசிங்கமான அல்லது அழகானவர் அந்த நபர் எதிர் ஆளினத்தை சேர்ந்தவர் என்றால் பெண்கள் அவரது தோழமையை அனுபவிக்க தயாராக உள்ளனர். விஷ்ணுவரின் வார்த்தைகள் ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. பெண்கள் ஒருபோதும் தண்ணீரால் நிரப்ப முடியாத கடலை போற தங்கள் ஆசைகளில் திருப்தி அடையவில்லை. அவர்கள் புதிய தோழர்களுக்காக ஏங்கினர். அதை அடைய எதுவும் செய்ய மாட்டார்கள். நிச்சயமாக பெண்கள் ஞானிகள் உச்சரிக்கும் வார்த்தைகளை போன்றவர்கள் என்று பஞ்சசுடா கூறினார். நெருப்பு ஒருபோதும் எரிபொருளால் நிரப்பப்படுவதில்லை. பெருங்கடல் முடியும். ஒரு உயிரோட்டமான விவாதத்தின் மத்தியில் யுதிஷ்டிரர் தனது மன்னரிடம் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைத்தார். எல்லா ஆண்களும் ராஜாவே என்று அவர் ஆச்சரியத்துடன் தொடங்கினார். அவரது கண்கள் உருவாக்கப்பட்ட தெய்வீக மாயால் கண்மூடித்தனமாக பெண்களால் கவர்ந்திருக்கப்படுவதை காணலாம். இது அவர்கள் ஒருவித மந்திரத்தின் கீழ் இருப்பதை போன்றது. இது ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் தங்கள் சொந்த ஆசைகளால் ஈர்க்கப்படுகிறார்கள். அசைக்க முடியாத ஆர்வத்துடன் ஆண்களுடன் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். மன்னர் அவரது பேச்சை கவனமாக கேட்டுக்கொண்டே யூதிஷ்டிரர் தொடர்ந்தார். குருக்களின் மகிழ்ச்சியானவரே, ஆண்கள் ஏன் இந்த மாயையை பார்க்க முடியாது என்று நான் அடிக்கடி யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். பெண்களிலுள்ள அனைத்து குறைபாடுகளும் இருந்த போதிலும் அவர்கள் இன்னும் தங்கள் இதயங்களையும் மனதையும் கவர்ந்திருக்கிறார்கள். இந்த ஆண்கள் யார்? பெண்களின் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை தருபவர்கள் யார்? மேலும் பெண்கள் அதிருப்தி அடைபவர்கள் யார் என்று நான் உங்களிடம் கேட்கிறேன் என்று ராஜா முன்னோக்கி சாய்ந்தார். அவரது ஆர்வம் அதிகரித்தது. யுதிஷ்டனின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. அவர் அடுத்தும்போது ஆண்கள் பெண்களை ரசித்து தங்கள் நிறுவனத்தில் ஈடுபடும்போது பெண்கள் அவர்களை ஏமாற்றுவது திறமையானவர்கள் என்று தோன்றுகிறது. அவர்கள் பொய்கள் மற்றும் அரை உண்மைகளின் வலையை நெசவு செய்கிறார்கள். இதனால் ஆண்கள் தங்கள் பிடியிலிருந்து தப்பிக்க கடினமாக உள்ளனர். கால்நடைகள் ஒரு மேய்ச்சல் நிலத்திலிருந்து இன்னொரு மேய்ச்சலுக்கு சுற்றி திரிவது போல பெண்கள் ஒவ்வொரு நாளும் புதிய ஆண்களை தேடுவது போல் தெரிகிறது. ராஜாவின் கண்கள் குறுகின. அவரது புருவம் சிந்தனையில் மூழ்கியது. சமரா, நமச்சிவாலி மற்றும் கும்பினாசி ஆகிய சில உயிரிழங்களிலிருந்த மாயையை விவரித்த போது யுதிஷ்டிரரின் குரல் பிரமிக்க வைத்தது. அவர்களின் மாயைகளின் கூட்டுத்தொகையை பெண்கள் வைத்திருப்பதுதான் என்று அவர் கூறினார். அவரது வார்த்தைகள் மரியாதையுடன் சொட்டிருந்தன. அவர்கள் விருப்பப்படி சிரிக்கவும் அழவும் முடியும். எந்த சூழ்நிலையிலும் தங்களை மாற்றியமைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் ஒரு தந்திரமான புத்திசாலித்தனத்தை கொண்டுள்ளனர். இது மிகப்பெரிய அறிஞர்களால் கூட ஒப்பிட முடியாத விரஸ்பதியால் அவர்களுக்கு சிறப்பாக கற்பித்திருக்க முடியாது. மன்னர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். யுதிஷ்டிரர் இன்னொரு கேள்வியை எழுப்பிய போது அவரது ஆர்வம் அதிகரித்தது. ஆண்களால் பெண்களை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அவர்கள் ஒரு பொய்யை உண்மை என்று காட்டவும் ஒரு உண்மையை எளிதில் பொய் என்று காட்டவும் முடியும். அவர்கள் எந்த வகையான அறிவியலை பயன்படுத்துகிறார்கள்? ராஜாவின் கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தன. அவரது மனம் யுதிஷ்டிரின் கேள்வியின் ஆழத்தை புரிந்து கொள்ள துடிக்கிறது. யுதிஷ்டிரின் வார்த்தைகள் ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. பெண்கள் பச்சொந்திகளை போன்றவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் நிறங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். மரியாதையுடனும் அவமதிப்புடனும் நடத்தப்பட்டாலும் அவர்கள் ஆண்களின் தலைகளை திருப்பி
தங்கள் இதயங்களை அசைக்கும் விசித்திரமான திறனை கொண்டிருப்பதாக தோன்றியது. மிக பெரிய சிந்தனையாளர்களும் கூட மரியாதையுடன் கூடிய அவரது கோளில் பெண்கள் நல்லொழுக்கமுள்ள உயிரினங்கள் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளனர். ஆனால் ஆண்கள் மீது அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்துடன் இதை எவ்வாறு சமாசம் செய்ய முடியும்? மன்னர் தனது சிம்மாசனத்தில் பின்வாங்கினார். ஓர் சிந்தனைமிக் ஒரு ஆழமான உரையாடலின் பத்தில் பீஷ்மர் யுதிஷ்டிரரிடம் திரும்பி பெண்களை பற்றிய தனது கண்ணோட்டத்தை எங்கென்றும் மாற்றும் ஒரு பண்டைய கதையை விவரிக்கத் தொடங்கினார். ஓ வலிமையால கரங்கள் என்று நீங்கள் சொல்வது போலவே பெண்களை பற்றிய யுதிஷ்டிரரில் வார்த்தைகளிலுள்ள உண்மையை ஒப்புக்கொண்டு பீஷ்மர் கூறினார். நீண்ட காலத்துக்கு முன்பு வாழ்ந்த புத்திசாலித்தனமான மற்றும் சக்தி வாய்ந்த முனிவரான லிபுலாவை பற்றி பீஷ்மர் பேசினார். இந்த உயர்ந்த ஆன்மா கொண்ட லிபுலர் சமூகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட எல்லைகளுக்குள் பெண்களை கட்டுப்படுத்தும் திரளுக்காக புகழ்பெற்றவர். ஆண்களுக்கு மகிழ்ச்சியும் தோழமையும் அளிக்கும் நோக்கத்துடன் தாத்தா பிரம்மாவால் பெண்கள் உருவாக்கப்பட்டனர் என்று பீஷ்மர் விளக்கினார். இருப்பினும் காலப்போக்கில் பெண்கள் சமூகத்தில் தங்கள் பங்கில் திருப்தி அடையவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அவர்கள் தங்கள் ஆசைகள் மற்றும் ஆர்வங்களால் உந்தப்பட்டு பொறுப்பற்ற கைவிடப்பட்ட ஆண்களை பின்தொடரத் தொடங்கினர். கடவுள்களே இந்த வளர்ச்சியை பற்றி கவலைப்பட்டு பிரம்மாவின் ஆலோசனையை நாடினர். இதற்கு பதிலளிக்கும் விதமாக தாத்தா காமத்தின் தோழரான கோபத்தை உருவாக்கினார். இது பெண்கள் இன்பத்தை தேடுவதில் மேலும் தைரியம் அளித்தது. பெண்கள் எந்த தடையோ வழிகாட்டலோ இல்லாமல் அவர்கள் விரும்பியதை செய்ய சுதந்திரமாக இருப்பார்கள் என்று பிரம்மா ஆணையிட்டார். படுக்கைகள், இருக்கைகள், ஆபரணங்கள், உணவு, பானம் மற்றும் முரண்பட்ட வார்த்தைகளை பேசும் சுதந்திரம் கூட அவர்களுக்கு வழங்கினார். பெண்களின் கவர்ச்சியின் கவர்ச்சிக்கு எதிராக ஆண்கள் சத்தியற்றவர்கள் என்று தோன்றியது. பின்னர் பீஷ்மர் ஏவசர்மல் என்ற விரியேட்டிஸ் பற்றி பேசினார். அவருக்கு ரிச்சி என்ற மனைவி இருந்தார். அவள் அழகின் முன்னுதாரணமாக இருந்தாள். அவருடைய அழகு மனிதர்களை மட்டுமல்ல, கடவுள்களையும் வேகளையும் ஒரே மாதிரியாக கவர்ந்தது. கடவுள்களின் ராஜாவான இந்திரனே அவளால் ஈர்க்கப்பட்டார். அவளுடைய பிரசன்னத்தை விரும்பினார். கண்கள் ஏற்படுத்தும் ஆபத்துக்களை அறிந்த தேவசமன் இந்திரனின் கவர்ச்சியிலிருந்து தனது மனைவியை பாதுகாக்க மிகுந்த அக்கறை காட்டினார். அவர் தனது விருப்பமான சிலரான லிபுலாவை வரவழைத்து அவர் இல்லாத நேரத்தில் ரிஷியை பாதுகாக்கும் வணியை அவரிடம் ஒப்படைத்தார். தேவசர்மன் விப்புலாவை இந்திரனின் பல மாறுவேடங்களை பற்றி எச்சரித்தார். அவர் மாய் நிறைந்தவர். ஒவ்வொரு கணமும் அவர் தேர்ந்தெடுக்கும் வடிவங்களை ஏற்றுக்கொள்கிறார். சில நேரங்களில் பிராமணனாக, சில நேரங்களில் சத்திரியனாக, சிலங்கள் புலிகள் அல்லது யானைகள் போன்ற விலங்குகளில் போர்வையில் கூட இந்திரன் தன்னை எவ்வாறு பல்வேறு வடிவங்களாக மாற்றிக்கொள்வான் என்பதை தேவசமன் விவரித்தார். அவர் விருப்பப்படி தன்னை கண்ணுக்கு தெரியாதவராகவும் அவர் விரும்பும் எந்த வடிவத்தையும் எடுக்கும் திறன் கொண்டவராகவும் இருந்தார். இந்த அறிவுடன் தேவசர்மன் தனது மனைவியை இந்திரனின் முன்னேற்றங்களில் இருந்து பாதுகாக்கும் பணியை விபுல்லாவிடம் ஒப்படைத்தார். எனவே ஓ விபுல்லா, என் மெல்லிய இடுப்பு கொண்ட இந்த மனைவியை விரிந்த கவனத்துடன் காப்பாற்றுங்கள் என்று அவர் கூறினார். ஓ பிரிகுவின் இடத்தில் முதன்மையானவரை தீபங்களின் தலைவர் என இந்த மனைவியை ஒரு மோசமானவரைப் போல தீட்டுப்படுத்தாமல் இருக்க நீங்கள் எல்லா கவனமும் எடுக்கிறீர்களா? நானி ரிஷி தேவசர்மன் தியானத்தில் வாழ்ந்த காட்டின் மையத்தில் ஒரு தெய்வீக உருவம் வெளிப்பட்டது. கடவுள்களின் வலிமையான மன்னரான இந்திரன் ரிஷியின் மனைவி ரிஷியை கவர்ந்திருக்க முச்சடைக்கக்கூடிய அழகில் ஒரு வடிவத்தை ஏற்றுக்கொண்டார். அவரது நோக்கங்கள் தெளிவாக இருந்தன. அவர் தனது பாசத்தை வென்று தனது ஆசைகளில் ஈடுபட முயன்ற இந்த ரிஷிகளின் புகலிடத்திற்குள் நுழைந்த போது அவர் எதிர்பாராத ஒரு காட்சியை சந்தித்தார். ரிஷியின் உடலுக்குள் வாழ்ந்த சக்தி வாய்ந்த துறவியான விபுலா கல்லில் செதுக்கப்பட்ட சிலையைப் போல அசையாமல் இருந்தார். அவரது கண்கள் மூடப்பட்டிருந்தாலும் ஆழமான ஞானத்தை வைத்திருப்பது போல் தோன்றியது. அவர்கள் இந்திரனின் ஆன்மாவை பார்ப்பது போயினும் வெற்றி இந்திரனின் இருப்பை பற்றி அலட்சியமாக இருக்கவில்லை. அழகால் பிரகாசித்த அவருடைய கண்கள் தெளிவான இரவில் முள் நிலவைப் போல பிரகாசித்தன. அவள் எழுந்து அவரை வரவேற்க விரும்பினார். ஆனால் அவளுடைய கைகால்கள் விப்புலாவின் யோகா சக்திகளால் பிணைக்கப்பட்டிருந்தன. அவள் பேச விரும்பினாலும் அவளுடைய வார்த்தைகள் கட்டுப்படுத்தப்பட்டன. அவளுடைய உதடுகளிலிருந்து தப்பிய அனைத்தும் பயக்கமான கேள்வியாக இருந்தன.
நீ இங்கு வருவதற்கு என்ன காரணம்? விசியில் பதிலால் அதிர்ச்சி அடைந்த இந்திரன் ஏதோ தவறு இருப்பதை உணர்ந்தான். விசியின் உடலுக்குள் இருந்த தேவையான விபுலாவை கண்ணாடியில் பிரதிபலிக்கும் ஒரு உருவத்தைப் போல பார்த்தான். வலிமையான மன்னர் பயத்தால் நடுங்கினார். அவர் ரிஷியின் சாபத்திற்கு இணையாக இல்லை என்பதை அறிந்திருந்தார். இந்திரனில் அசௌகரியத்தை உணர்ந்த விபுலரிச்சியின் உடலிலிருந்து வெளியே வந்து அவரிடம் கடுமையான வார்த்தைகளால் உரையாற்றினார். பொல்லாத ஆனாவான புரந்தரனே, நீ தன்னடக்கமற்றவன். 1000 பாலியல் அடையாளங்களால் உன் உடலை சிதைத்த பவுதமகின் சாபத்தை நீ மறந்துவிட்டாய். நீ முட்டாள், அசுத்தமான ஆன்மா மற்றும் நிலையற்ற மனதுடன் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். இந்திரன் வெட்கத்தில் மூழ்கி கண்ணுக்கு தெரியாத நிலைக்கு பின்வாங்கி விபுலாவின் கண்டலத்தில் எதிரொலிகளால் நிரம்பிய கட்டை விட்டு சென்றான். கடவுள்களின் ராஜா ஆர்வையிலிருந்து மறைந்தபோது தேவசகனன் தனது அடைக்கலத்திற்கு திரும்பினார். நடந்த நாடகத்தை அறியாமல் தேவசர்மன் இறுதியாக வந்தபோது அவரை விபுலா வரவேற்றார். அவர் இந்திரனின் வருகை மற்றும் விசியின் கட்டுப்பாட்டின் நிகழ்வுகளை பெருமையுடன் விவரித்தார். விபுலாவின் நடத்தை மற்றும் பக்தியை கண்டு பிசி மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் அவர் அவரை ஒரு வரத்தால் கௌரவித்தார். நீங்கள் ஒருபோதும் நீதியை விட்டு விலகவோ அல்லது விலகி செல்லவோ மாட்டீர்கள். தனது போதகரின் ஆசீர்வாதத்துடன் விபுலா காட்டில் இன்னும் கடுமையான தவத்தை கடைபிடிக்க புறப்பட்டார். தேவசர்மனும் அவரது மனைவி ரிச்சியும் வாலாவையும் விரித்ராவையும் அவ்வளவு எய்திக் கொண்கிற இந்திரனுக்கு அஞ்சாமல் கங்கர் தனிமையான தங்குமிடத்தில் குடியேறினர். இந்த அமைதியான சூழலில் ஞானியான ரிஷியும் அவரது அர்ப்பணிப்புல சீடரும் யோகாவின் சகிப்புத்தன்மையற்ற சக்தி மற்றும் நல்லொழுக்கத்திற்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் வழிநடத்தப்பட்டு நீதியை பின்தொடர்ந்தனர். ஒரு தொலைதூர சகாப்தத்தில் கடுமையான தவத்தை கடைபிடிப்பதன் மூலம் தனது போதகரின் கட்டளையை நிறைவேற்றிய ஒரு பெரிய துறவியான விபுலாவை பற்றி பீஷ்மர் பேசினார். மகத்தான ஆற்றலுடன் விபுலா இறுதியாக தன்னை போதுமான துறவி தகுதி கொண்டவர் என்று கருதினார். மேலும் அவர் தனது சாதனைக்கு புகழ்பெற்ற பூமியில் அச்சமின்றி அலைந்தார். விபுலா தனது தவத்தின் மூலம் இரு உலகங்களையும் வென்றதாக சக்தி வாய்ந்த பார்கவா நம்பினார். இருப்பினும் அங்கர்களின் ஆட்சியாளரான சித்திராத்தாவை மணந்த ரிச்சியின் சகோதரி பிரபாவதிக்கு பரிசுகள் வழங்கும் விழா விரைவில் நடைபெற இருந்தது. ரிச்சி தனது சகோதரியின் அரண்மனைக்கு சென்றபோது வானத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஊக்களை தனது தலைமுடியில் அணிந்திருந்தார். கங்கர்களின் ராணி அந்த வான மலர்களை பார்த்ததும் விசிக்கு சிலவற்றை கொள்முதல் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். விசியின் கணவர் தேவசருமன் விபுலாவை வரவழைத்து அந்த மலர்களில் அதிரமானவற்றை கொண்டு வருமாறு உத்தரவிட்டார். அவை மிகுந்த அழகையும் நறுமணத்தையும் கொண்டிருப்பதாக கூறப்பட்டது. அவரது போதகரின் கட்டளையை தயக்கமின்றி ஏற்றுக்கொண்ட விபுலா ரிஷி பூக்களை எடுத்த இடத்தை கண்டுபிடிக்க புறப்பட்டார். அவர் அந்த இடத்திற்கு வந்தபோது விபுலா தரையில் சிதறிக்கிடந்த புதிய பூக்களைக் கண்டார். அவை புதிதாக தாவரங்களிலிருந்து பறிக்கப்பட்டதைப் போல அவர் இந்த வான மலர்களை எடுத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவரது கடுமையான தாவம் இந்த வெகுமதியை தனக்கு வழங்கியுள்ளது என்பதை அறிந்தார். கைகளில் பூக்களைக் கொண்டு விபுலா சம்பா நகரத்திற்கு சென்றார். வழியில் ஒரு மனித தம்பதியினர் கைபோர்த்து நடந்து செல்வதை அவர் சந்தித்தார். ஆனால் அவர்களில் ஒருவர் மற்றொன்றை விட வேகமாக ஒரு அடியை எடுத்தபோது அவர்களின் நடமாட்டத்திற்கு இடையூறு ஏற்பட்டது. ஒவ்வொருவரும் தாங்கள் சரி மற்றொன்று தவறு என்று வலியுறுத்தியதால் அவர்களுக்கு இடையே ஒரு சர்ச்சை எழுந்தது. அவர்கள் வாதிடுகையில் இருவரும் திடீரென்று விபுலாவின் பெயரை ஒரு உறுதிமொழியில் அழைத்தனர். பொய்யாக பேசியவர் அடுத்த உலகில் விபுலாவின் முடிவை சந்திப்பார் என்று கூறினார். இந்த வார்த்தைகளை கேட்டு விபுலாவின் முகம் சோகமாக மாறியது. மேலும் அவர் தனது கடந்த கால செயல்களை பற்றி சிந்திக்கத் தொடங்கினார். அவர் எப்படி கடுமையான தவத்தை அனுபவித்தார், ஆனால் இன்னும் அத்தகைய வேதனையையும் துன்பத்தையும் எதிர்கொண்டார் என்பதை பற்றி அவர் யோசித்தார். இந்த தம்பதியினரும் மற்றொரு குழுவினரும் பகடை விளையாடுவதை வழிநடத்திய பாவம் என்னவாக இருக்க முடியும்? அடுத்த உலகில் அவரது முடிவை மிகவும் வேதனையானது என்று குறிப்பிடுகிறது. விபுலா யோசித்த போது
தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட பகடை விளையாட்டில் ஈடுபட்ட மற்ற 6 ஆண்களை அவர் சந்தித்தார். அவர்கள் முந்தைய தம்பதியினரைப் போலவே சத்தியம் செய்தனர். யார் முறையற்ற முறையில் செயல்பட்டாலும் விபுலாவின் முடிவுக்கு வருவார்கள் என்று கூறினர். இந்த சாபத்தை கேட்டு விபுலாவின் மனது துக்கத்தால் எரிந்தது. ஏனெனில் அவர் தனது கடந்த காலத்தின் எந்தவொரு மீறலையும் நினைவு கூற சிரமப்பட்டார். நாட்கள் கடந்தன. விபுலா கவலைகளால் தொடர்ந்து எரியத் தொடங்கினார். ஆனால் பின்னர் அவரது மனதில் ஒரு நினைப்பு எழுந்தது. இந்திரனின் சூழ்ச்சிகளிலிருந்து தனது போதகரின் மனைவியை பாதுகாத்த விதம், அவரது உடலை ஊடுருவி மூட்டுக்குள் மூட்டையும் முகத்துக்குள் முகத்தையும் வைப்பதன் மூலம் அவர் இந்த வழியில் செயல்பட்டாலும் அவர் தனது உண்மையை அவருக்கு வெளிப்படுத்தவில்லை. சூரியன் காட்டின் மீது மறைந்து மரலின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு ஒளியை வீசி கொண்டிருந்த போது பீஷ்மர் ஒரு பாறையின் மீது உட்கார்ந்து தனது ராஜாவிடம் ஒரு கதையை விவரித்தார். இதோ என்று அவர் கூறினார். தேவசமன் மற்றும் அவரது சீடர் விபுலாவின் கதையானியும் சக்தி வாய்ந்தவருமான முனிவரான தேவசமன் காட்டின் வழியாக நீண்ட பயணத்திலிருந்து தனது சீடர் திரும்பி வருவதை பார்த்து கொண்டிருந்தார். விபுலா வந்தவுடன் தேவசமன் தனது கண்ணில் ஒரு அறிவான பரராசத்துடன் அவரை அணுகினார். விபுலா, உங்கள் பயணத்தை பற்றி சொல்லுங்கள். உங்கள் பயணத்தில் நீங்கள் என்ன பார்த்தீர்கள்? விபுலா பேசுவதற்கு முன்பு ஒரு கணம் தயங்கினாள். நான் பல விஷயங்களை பார்த்தேன். பெரிய கிஷ் என்னை நன்கு அறிந்த 2 மனிதர்களை நான் சந்தித்தேன். இரவும் பகலும் அவர்கள் ஒரு வட்டத்தைப் போல இடைவிடாமல் தங்கள் ஏக்கத்தில் ஒன்றாக நகர்ந்தனர். தேவசமன் சிந்தனையுடன் தலையசைத்தார். ஆம், அவர்கள் உங்கள் செயல்களை நன்கு அறிவார்கள். மேலும் நீங்கள் பகடை விளையாடுவதை பார்த்த மற்ற 6 பேரும் பருவங்கள். அவர்களும் உங்கள் மீறல்களை அறிவார்கள். விபுலாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. இது எப்படி இருக்க முடியும்? என் பாவம் அனைவரிடமிருந்தும் மறைக்கப்பட்டுள்ளது, எனக்கு மட்டுமே தெரியும் என்று நினைத்தேன். தேவசமனின் வெளிப்பாடு கடுமையானதாக மாறியது. ஆனால் அது ஒரு பெரிய தவறு. விபுலா இரவும் பகலும் பருவங்கள். அவர்கள் அனைத்தையும் பார்க்கிறார்கள், எல்லாவற்றையும் அறிவார்கள். நீங்கள் ரகசியமாக உங்கள் மீறலை செய்தபோது அவர்கள் இப்போது என்னைப் போலவே தெளிவாக பார்த்தார்கள். முனிவரின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. விபுலா குற்ற உணர்வையும் அவமானத்தையும் உணர்ந்தார். அவரை கவனித்தவர்களிடமிருந்து தனது செயல்கள் மறைக்கப்படவில்லை என்பதை உணர்ந்தார். தேவசமல் தொடர்ந்தார். அவரது குரல் மேன்மையானது, ஆனால் உறுதியானது. இயற்கையாகவே பாவம் உள்ள என் மனைவிரிசியை பாதுகாக்கும் திறன் உங்களுக்கு இருந்தது. ஆனால் நீங்கள் பேல் வழியில் செயல்பட தேர்ந்தெடுத்தீர்கள். நீங்கள் தீயது செய்திருந்தால் நான் உங்களை தயக்கமின்றி சபித்திருப்பேன். நடந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்த விபுலாவின் கண்கள் வெட்கத்தில் மூழ்கின. அவர் தேவசமனின் மனைவியை பாதுகாத்தார். ஆனால் அவரிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்ட தன்னலமற்ற மற்றும் அர்ப்பணிப்புடன் அல்ல. தேவசமனின் வெளிப்பாடு வெண்மையாகி அவர் விபுலாவின் தோளில் ஒரு கையை வைத்தார். நான் எதிர்பார்த்தபடி இல்லாவிட்டாலும் நீங்கள் நேர்மையுடன் செயல்பட்டதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். எல்லா கவலையையும் நீக்கிவிட்டீர்கள். ஈஸ்வர் தனது கதையை முடித்தவுடன் அவர் ராஜாவை ஒரு தீவிரமான வெளிப்பாட்டுடன் பார்த்தார். இதில் நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். பெண்களை சோதனையிலிருந்தும் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பதன் முக்கியத்துவம். ஏனென்றால் அவர்கள் பூமியை போன்றவர்கள், அதில் வாழும் அனைவரையும் நிலைநிறுத்துகிறார்கள். மேலும் அவர்களுக்கு தீங்கு செய்ய விரும்புவோர் விளைவுகளை அனுபவிப்பார்கள். ஈஸ்வரின் வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்ததால் சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கியது. இது பெண்களின் சக்தியையும் கம்பீரத்தையும் கேட்ட அனைவருக்கும் நினைவூட்டுவதாகும். மேலும் அதன் முக்கியத்துவத்தையும் நினைவூட்டுகிறது. ஒரு அமைதியான காட்டின் நடுவே மூத்த பாண்டவ சகோதரரான யுதிஷ்டிரன் தனது மதிப்பிற்குரிய பேரன் பீஷ்மரின் பக்கத்தில் அமர்ந்தார். அனைத்து கடமைகளின் வேர் உறவினர்கள், வீடு மற்றும் விருந்தினர்களின் அடித்தளம் குறித்து பீஷ்மருக்கு விளக்குமாறு யுதிஷ்டிரர் கேட்டபோது, பூக்கும் மலர்களில் இனிப்பு நறுமணத்தால் காற்று நிரம்பியது. நமது பொறுப்புகளின் அடிப்படை என்ன பேரனே? ஞானத்துக்கான ஆழ்ந்த இயக்கத்தால் கண்கள் நிரம்பியபடி யுதிஷ்டிரன் கேட்டான். எல்லா கடமைகளிலும் முன்னணியில் நிற்பது ஒருவரின் மரலின் திருமணம் அல்லவா? விஸ்வாக் தனது முகத்தில் ஒரு மென்மையான புன்னகையுடன் திருமணத்தின் நுணுக்கங்களையும் அதன் பல்வேறு வடிவங்களையும் விளக்கத் தொடங்கினார். பரமா திருமணத்தை பற்றி அவர் பேசினார். அங்கு தந்தை தனது நடத்தை, கற்றல், பிறப்பு மற்றும் செயல்கள் பற்றி விசாரித்த பிறகு தகுதியான மணமகளை தேர்ந்தெடுக்கிறார். இது அனைத்து
நல்ல சத்திரியர்களின் நித்திய நடைமுறையாகும் என்று பீஸ்வர் கூறினார். தானிகள், ராஜாவே, ஒருவரின் மகளை அவர் விரும்பும் ஒரு நபருக்கு கொடுங்கள், அவருடைய உணர்வுகளுக்கு ஈடாக இருப்பவர் என்று பீஷ்மர் தொடர்ந்தார். இந்த வகையான திருமணத்தை வேதங்களை அறிந்தவர்கள் காந்தவர் என்று அழைக்கிறார்கள். பின்னர் பீஸ்வர் அசுரா மற்றும் ராட்சச திருமண வடிவங்களை விவரித்தார். அங்கு மணமகன் சிறுமியை அதிக விலைக்கு வாங்குகிறார், அவளுடைய உறவினர்களின் மாலையை திருப்திப்படுத்துகிறார், அல்லது சிறுமியை வலுக்கட்டாயமாக அழைத்து செல்கிறார். பீஷ்மர் இந்த 2 வடிவங்களும் அநீதியானவை என்று வலியுறுத்தினார். நட்சத்திர கந்தர்வ வடிவங்கள் நீதியானவை, மனிதர்களின் இளவரசன் என்று பீஷ்மர் அறிவித்தார். தூய்மையான அல்லது கலப்பு இந்த வடிவங்களை சந்தேகத்திற்கு இடமின்றி நாட வேண்டும். ஒரு பெண் தனது கணவருக்கு வழங்கக்கூடிய பல்வேறு வழிகளை பற்றி யுதிஷ்டிரர் கேட்டார். சில தந்தைகள் சிறுமியின் உறவினர்களுக்கு எப்படி தவஸ் வழங்குகிறார்கள், மற்றவர்கள் தவஸ் கொடுப்பதாக உறுதியளிக்கின்றனர், ஆனால் தங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதை அவர் விவைத்தார். சொல்லுங்கள் பெரியவரே, இந்த பெண் உண்மையில் யாருடைய மனைவி ஆகிறார்? உண்மையை அறிய விரும்புவோருக்கு நீங்கள் தான் பார்க்க வேண்டிய கண்கென்று யுதிஷ்டிரர் கெஞ்சினார். புன்னகைத்து, மனிதர்களின் எந்த செயல்களும் ஞானிகளின் ஆலோசனையால் அங்கீகரிக்கப்பட்டோ அல்லது தீர்க்கப்பட்டோ அவை நன்மையை விளைவிப்பதாக கருதப்படுகின்றன என்று விளக்கத் தொடங்கினார். இருப்பினும் தவறான பேச்சு எப்போதும் பாவமானது. பெண் தானே மனைவியாகிறாள் என்று பீஷ்மர் கூறினார். அவளுக்கு பிறந்த மகன்கள், திக்கிகள், போதகர்கள், சீடர்கள் மற்றும் திருமணத்தில் கலந்து கொண்ட உபாத்தியாயிகள் அனைவரும் அவர் திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்தவரை தவிர வேறு ஒரு நபரின் மீது பெண் தனது கையை கொடுத்தால் மன்னிப்புக்கு ஆளாக நேரிடும் யுதிஷ்டிரர். பின்னர் அந்த பெண்ணின் தலைவரிடம் மற்றொருவரிடமிருந்து அவர் பெற்ற பிறகு ஒரு தகுதியான நபர் தனது கைக்கு ஆஜராகுவதை பார்த்த வழக்கு பற்றி கேட்டார். பண்டைய இந்தியாவில் திருமண சட்டங்களின் நுணுக்கங்கள் குறித்த ஒரு உயிரோட்டமான விவாதத்தின் மத்தியில் 5 பாண்டவ சகோதரர்களில் ஒருவரான யுதிஷ்டிரர் தனது தாத்தா பீஷ்மரிடம் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை முன்வைத்தார். ஒரு நபர் ஒரு கன்னிக்கு வரதட்சணை கொடுத்து பின்னர் வெளியேறினால் கேட்டார், அவளுடைய தந்தையோ மற்ற உறவினர்களையோ எப்படி நடத்த வேண்டும்? அவர்கள் அவளை தங்கள் சொந்த சொத்தாக கருத வேண்டுமா? மரியாதைக்குரிய பேரன் பீஷ்மர் பதிலளிப்பதற்கு முன்பு ஒரு களம் யோசித்தார். பெண் ஒரு பணக்காரர், ஆனால் குழந்தை இல்லாத மனிதனின் மடு என்றால் வரதட்சணை கொடுப்பவர் திரும்பி வரும்பாய் அவளை அவருடைய தந்தை பராமரிக்க வேண்டும் என்று அவர் விளக்கினார். தந்தை வரதட்சணை திரும்ப பெற தவறினால் பெண் வரதட்சணை கொடுப்பவரின் சொத்தாக கருதப்படுவார். அவர் இல்லாத நேரத்தில் அவர் மூலம் குழந்தைகளை கூட வளர்க்க முடியும். பின்னர் பீஷ்மர் இளவரசி சாருத்தியின் உதாரணத்தை மேற்கோள் காட்டினார். அவர் தனது தந்தையின் கட்டளையில் கீழ் ஒரு கணவரை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொண்டார். சிலர் இந்த செயலை பற்றியின் முன்மாதிரியான வெளிப்பாடு என்று பாராட்டினர், மற்றவர்கள் அதை வேதபூர்வமற்றது என்று கண்டித்தனர். ஜனக மன்னரின் பேரனான சுக்ரது போன்ற நீதிமான்கள் தங்கள் வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் பெண்கள் சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாது என்று நம்பினர் என்று பீஷ்மர் சுட்டி காட்டினார். யுதிஷ்டிரர் தனது விசாரணை தொடர்ந்தார். ஒரு மனிதனுக்கு மகள்கள் இருந்த போதிலும் மகன்கள் இல்லாத போது மற்றவர்கள் செல்வத்தை வாரிசாக பெற்றதன் பின்னணியிலுள்ள அதிகாரம் குறித்து கேட்டார். பீஷ்மர் தனது தந்தையின் செல்வத்தை பெறுவதில் மகளை மகனுக்கு சமமாக கருத வேண்டும் என்று விளக்கினார். அவர் துகச் சொத் என்ற கருத்தை மேற்கோள் காட்டினார். இது தாய்க்கு சொந்தமான செல்வத்தில் பல்லை குறிக்கிறது. மேலும் ஒரு தாய்வழி தாத்தா எந்த மகன்களும் இல்லாமல் இறந்தால் அவரது பேத்தியின் மகள் அதை வாரிசாக பெறுவார் என்று விளக்கினார். அதாகுப்பட பல்வேறு வகையான திருமணங்களின் நுணுக்கங்களை பற்றி பீஷ்மர் தொடர்ந்து விவாதித்தார். அங்கு ஒரு காளையும் பசுவும் பரிசுகளாக வழங்கப்பட்டனர். இந்த நடைமுறை ஒரு நித்திய பயன்பாடாக கருதப்படவில்லை, மாறாக வரதட்சணை அல்லது திருமணத்தில் பெண்ணின் கைக்கான விலையாக கருதப்படுகிறது என்று அவர் தெளிவுபடுத்தினார். பின்னர் பீஷ்மர் ஒருவரின் சொந்த மகளை வெற்று அல்லது சிறுமிகளை கட்டாயமாக கடத்துவது போன்ற பிற பாவ செயல்களில் ஈடுபடுவது போன்ற ஆபத்துக்களுக்கு எதிராக எச்சரித்தார். விவாதம் தொடங்கிய போது பெண்கள் மீது மரியாதையுடனும் கருணையுடனும் நடந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பசேதர்களின் மதன் தக்கினின் ஒரு வசனத்தை பீஷ்மர் ஓதினார். மகிழ்ச்சியான திருமணத்திற்கும் குடும்பத்தின் செழிப்புக்கும் ஒருவரின் மனைவி மீது அன்பும் ஆசமும் காட்டுவது அவசியம் என்று அவர் விளக்கினார்.
பீமரின் கூற்றுப்படி பெண்கள் வணங்கப்பட வேண்டும், மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும். ஏனெனில் அவர்களின் மகிழ்ச்சியற்ற தன்மையோ குடும்பத்தின் தலைவிதியை தீர்மானிக்க முடியும். சுவர்க்கத்திற்கு புறப்படுவதற்கு முன்பு ஆண்களின் கவனிப்பு மற்றும் பாதுகாப்புக்கு பெண்களை ஒப்படைத்த மன்னர் மானின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி மதிப்புக்குரிய பேரன் தனது சொற்பொழிவை முடித்தார். ஆண்களின் கவர்ச்சியான தந்திரங்களுக்கு பெண்கள் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்றும் இரக்கத்துடனும் மரியாதையுடனும் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் யுதிஷ்டிரருக்கு நினைவூட்டினார். விவாதத்தில் போது ஒரு பிரமாண்டமான கூட்டத்தின் மத்தியில் பாண்டவ சகோதரர்களில் மூத்தவரான யுதிஷ்டிர தனது மதிப்பிற்குரிய பேரன் பீஷ்மரிடம் ஒரு அழுத்தமான கேள்வியுடன் சென்றார். புனித நூல்களால் கட்டளையிடப்பட்ட கடமை மற்றும் நீதியின் நுணுக்கங்களை புரிந்து கொள்ளும் விருப்பத்துடன் இளவரசனின் கண்கள் பிரகாசித்தன. பாட்டி என்று சொல்லத் தொடங்கிய யுதிஷ்டிரன், நீங்கள் அனைத்து வேதங்களின் கட்டளைகளையும் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் ஞானம் உலகம் முழுவதும் புகழ்கெட்டது. சந்தேகங்களை அகற்றி நல்லொழுக்கத்தின் பாதையில் நடக்க விரும்புபவர்களுக்கு வழிகாட்டுகிறது. நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்பதில் எனக்கு சந்தேகம் உள்ளது. மேலும் இந்த விஷயத்தில் எனக்கு அறிவூட்ட வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். யுதிஷ்டிரனின் வார்த்தைகளை கேட்கும்போது பீஷ்மரின் கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. அவர் தலையை அசைத்து இளவரசனை முன்னேறுமாறு அழைத்தார். யுதிஷ்டிரன் தொடர்ந்தான், சொல்லுங்கள் பேரனே, ஒரு பிராமணனின் செல்வத்தை அவரது குழந்தைகளிடையே சரியாக பகிர்வது என்ன? ஒரு பிராமண தந்தைக்கும் ஒரு சூத்திர தாய்க்கும் பிறந்த ஒரு மகனுக்கு தந்தை வழி சொத்தில் எந்த பங்கும் உரிமை இல்லை என்பது உண்மையா? பீஷ்மர் ஒரு சிந்தனை நிலையில் அமர்ந்தார். அவரது கைகள் சிந்தனையில் ஒன்றாக பிணைக்கப்பட்டன. ஒரு கணம் சிந்தித்த பிறகு அவர் பேசத் தொடங்கினார். யுதிஷ்டிரன், உங்களுக்கு தெரியும், நமது சமூகத்தில் 4 கட்டளைகள் உள்ளன. பிராமணர்கள், சத்திரியர்கள், வேசியர்கள் மற்றும் சூத்திரர்கள். ஒரு பிராமணன் இந்த 3 உயர் வரிசைகளுக்குள் திருமணம் செய்து கொள்ள கட்டளையிடப்படுகிறார். ஆனால் சூத்திரர்களின் கீழ் வரிசையைச் சேர்ந்த ஒரு பெண்ணுடல் அல்ல இருப்பினும் பிழை அல்லது பலவீனம் காரணமாக ஒரு பிராமணன் ஒரு சூத்திர மனைவியை எடுத்துக்கொண்டார். அவர் வேதங்களின்படி மன்னிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும். பீமரின் வார்த்தைகள் இருப்பு விசையால் நிரம்பியிருந்தன. யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். ஒரு பிராமண தந்தைக்கும் ஒரு சுத்தா தாய்க்கும் இறந்த மகன் ஒரு உண்மையான வாரிசாக கருதப்படுவதில்லை என்று பீமர் தொடர்ந்தார். இருப்பினும் இரக்கத்தால் அவருக்கு தந்தை வழி செல்வத்தில் ஒரு சிறிய பகுதிபத்தில் ஒரு பங்கு வழங்கப்பட வேண்டும். யுதிஷ்டிரனின் கண்கள் ஆச்சரியத்தில் வீழ்ந்தன. ஆனால் பாட்டி, இந்த மகனுக்கு ஏன் எந்த பங்கும் கிடைக்கக்கூடாது? அவர் ஒரு சுத்தா தாய்க்கு பிறந்த ஒரு உண்மையான பிராமணனாக கருதப்படுவதில்லை. பீமர் மெதுவாக சிரித்தார். ஏய் யுதிஷ்டிரனே, இரக்கம் என்பது மிகைப்படுத்த முடியாத ஒரு நல்லொழுக்கம். இரக்கத்தின் மூலம் தான் நாம் தேவைப்படுபவர்களிடம் கருணையையும் தாராள மனப்பான்மையையும் காட்டுகிறோம். ஒரு சூத்திர மனைவியின் மகன் உண்மையான வாரிசாக கருதப்படாவிட்டாலும் அவர் தனது தந்தையின் செல்வத்தில் ஒரு பகுதியை இரக்கத்தால் பெற வேண்டும். மிஸ்டர் பேசும்போது யுதிஷ்டிரர் வளர்ந்து வரும் புரிதலுடன் கேட்டார். செல்வத்தை பகிர்வது என்பது கடுமையான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் விஷயம் மட்டுமல்ல, இரக்கமும் கருணையும் கூட என்பதை அவர் கண்டார். ஆனால் பெரியவரே என்று வற்புறுத்தினார். யுதிஷ்டிரர் ஒரு அமைதியான காட்டின் நடுவே புத்திசாலியும் ஆர்வமுள்ளவருமான இளவரசனான யுதிஷ்டிரன் தனது மதிப்பிற்குரிய தாத்தா பீஷ்மரிடம் கற்றுக்கொள்வதற்கான ஆர்வத்துடன் சென்றார். பாட்டி என்று அவர் கேட்டார். செல்வம், காமம், அறியாமை அல்லது முட்டாள்தனம் ஆகியவற்றின் மூலம் சமூகத்தின் 4 ஒழுங்குகளிடையே கலவை ஏற்படுகிறது. கலப்பு வகுப்புகளில் பிறந்தவர்களின் கடமைகள் என்ன எனக்கு அறிவொளி வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். முனிவரும் ஞானமுள்ள போர்வீரருமான பீஷ்மர் புரிந்து கொண்டு தலையாட்டினார். எல்லா உயிரினங்களுக்கும் இறைவன் பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் ஆகிய 4 கட்டளைகளை விதித்தபோது படைப்பின் பண்டைய கதையை அவர் விவரிக்கத் தொடங்கினார். இந்த பிரிவின் நோக்கம் தியாகத்திற்காக இருந்தது. இது சமூகத்திற்குள் நல்லிணக்கத்தை பராமரிக்கும் ஒரு புனித சடங்கு. ஒரு பிராமணன் 4 மனைவிகளை பெறலாம் என்று பீஷ்மர் விளக்கினார். ஒவ்வொரு வரிசையிலிருந்தும் ஒருவர், அவர்களில் 2 பேரில் அவரது சொந்த வரிசை மற்றும் அதற்கு கீழே உள்ளவர் அவர் தன்னை பெற்றெடுக்கிறார். அவர்களின் குழந்தைகள் தனது தந்தையின் அதே அந்தஸ்துடன் முதலீடு செய்யப்படுகிறார்கள். இருப்பினும்
ஒரு பிராமண தாய்க்கு பிறந்தவர்கள். ஆனால் ஒரு சுத்தா மனைவி தாழ்ந்தவர்கள். அவர்களின் அந்தஸ்து அவர்களின் தாயின் கட்டளையால் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு சத்திரியர் 3 மனைவிகளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று பீஷ்வர் துறந்தார். தனது சொந்தத்திலிருந்து 2 மனைவிகளும் கீழே உள்ளவரும் அவர் கண்ணை பெற்றெடுக்கிறார்கள். அவரது 3வது மனைவி சுத்தா வரிசையில் மிகவும் தாழ்ந்ததாக கருதப்படுகிறார். அவளுக்கு பிறந்த மகள் உக்கா என்று அழைக்கப்படுகிறார். நாணமுள்ள வயதான போர் வீரர் ஒவ்வொரு கலப்பு வர்க்கத்திற்கும் ஒதுக்கப்பட்ட கடமைகளை விவரித்தார். ஒரு பராசரர் தனது தந்தையின் குடும்பத்திற்கு சேவை செய்கிறார். அவர்களின் சுமையை தாங்குகிறார். ஒரு வாண்டி அல்லது மகதா சொற்பொழிவு புகழை பாடுகிறார். ஒரு நிஷாதா மீன் பிடிக்கிறார். பீஷ்மர் பேசுகையில் யுதிஷ்டிரர் சமூக வரிசை முறையின் நுணுக்கங்களை கவனமாக கேட்டு அவரது மனதை உள்வாங்கினார். கலப்பு திருமணங்களால் பிறந்த குழந்தைகளின் நிலை குறித்து விளக்கம் கேட்டு அவர் மேலும் கேள்விகளை கேட்டார். கீழ் வரிசையில் உள்ள ஒருவர் உயர்ந்த வரிசையில் உள்ள ஒரு பெண்ணின் மீது மகளை பெற்றெடுக்கும் போது குழந்தை தாழ்ந்ததாகவும் 4 தூய்மையான வரிசைகளுக்கு வெளியே இருப்பதாகவும் கருதப்படுவதாக பீஷ்வர் பொறுமையாக விளக்கினார். இளவரசரின் ஆர்வம் அவரை சமூக கலவையின் சிக்கல்களுக்குள் ஆழமாக வழிநடத்தியது. இந்த சங்கங்களிலிருந்து பல்வேறு சாதிகள் எவ்வாறு தோன்றின என்பதை பீஷ்வர் விவரித்தார். சூதர்கள் மன்னர்களுக்காக புகழை உச்சரித்தனர். வைதேகர்கள் பெண்களின் தனியுரிமையை பாதுகாத்தனர். சந்தாளர்கள் பொது மரண தண்டனையாளர்களாக பணியாற்றினர். மற்றும் வாண்டி அல்லது மகரர்கள் சொற்பொழிவு திறமையானவர்களாக மாறினர். சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கிய போது காட்டின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு ஒளியை வீச யுதிஷ்டிரர் பீஷ்வரின் ஞானத்திற்கு நன்றி தெரிவித்தார். சமூக வரிசை முறையின் சிக்கலான வலை என்பது பிறப்பு மட்டுமல்ல, கடமை மற்றும் பொறுப்பும் கூட என்பதை அவர் உணர்ந்தார். இளவரசர் தன்னை சுற்றியுள்ள உலகத்தை பற்றிய ஆழமான புரிதலுடன் புறப்பட்டார். 4 ஒழுங்குகளுக்கும் இடையிலான நுட்பம் அல்ல சமநிலையையும் அவற்றின் தொடர்புகளின் விளைவுகளையும் அறிந்திருந்தார். அதைத் தொடர்ந்து வந்த நாட்களில் யுதிஷ்டிரர் சிந்தித்தார். பிரஸ்தலபுர அரசவையில் ஒரு கூட்டத்தின் மத்தியில் பாண்டவர்களில் புத்திசாலித்தனமான மற்றும் மரியாதைக்குரிய தாத்தாவான பீஷ்வர் பிறப்பு மற்றும் வம்சாவளியின் நுணுக்கங்களை பற்றி பேசத் தொடங்கினார். ஒரு நபரின் மனப்பான்மையும் குணாதிசயமும் அவற்றின் தோற்றத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்றும் பிறப்பின் தூய்மை ஒருவரின் குடும்பம் அல்லது சாதியாக மட்டுமல்ல, அவர்கள் வாழ்க்கையில் செய்த செயல்களாலும் தீர்மானிக்கப்படுகிறது என்றும் அவர் விளக்கினார். ஒழுங்கற்ற ஒற்றுமையிலிருந்து பிறந்த ஒரு நபர் என்று பீஷ்வர் கூறினார். மனப்பான்மையின் பல்வேறு அம்சங்களை முன்வைக்கிறார். அவர்களின் பிறப்பின் தூய்மை அவர்களின் செயல்களிலிருந்து தீர்மானிக்கப்பட வேண்டும். இது நல்ல மற்றும் நீதிமான்களின் செயல்களைப் போலவே இருக்க வேண்டும். ஒரு நபரின் நடத்தை, செயல்கள் மற்றும் நடத்தை அவர்கள் உண்மையிலேயே இதயத்தில் தூய்மையானவர்களா இல்லையா என்பதை எவ்வாறு வெளிப்படுத்த முடியும் என்பதை அவர் விவரித்தார். பின்னர் பீஷ்மர் ஒரு குடும்பத்தில் பிறக்கக்கூடிய பல்வேறு வகையான மரங்களை பற்றி ஆராய்ந்தார். இங்கு பணிக்கு அழைக்கப்பட்ட ஒரு ஆணால் பிறந்த நிருத்தஜா இருந்தார். கணவரின் அனுமதியின்றி ஒரு பெண்ணுக்கு பிறந்த பிரசித்த தாழ்ந்த சமூக அமைப்பை சேர்ந்த ஒரு நபருடன் கருத்தரித்தப்பட்டதாஜா பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் வைசியர்கள் உட்பட பல்வேறு சாதிகளை சேர்ந்த ஆண்களுக்கு பிறந்த 6 வகையான மதன்கான அவாகவன்சாதர்களையும் அவர் குறிப்பிட்டார். முத்த பாண்டவ சகோதரரான யுதிஷ்டிரர் பீஷ்மரின் வார்த்தைகளால் ஆர்வமடைந்து இந்த விஷயத்தில் மேலும் விளக்கம் கேட்டார். அபவான் சிறர்கள் யார் என்று கேட்டார். அசராக்களை பற்றி என்ன? ஐயா, இவை அனைத்தையும் விரிவாக சொல்லுங்கள். உயர் சாதியை சேர்ந்த ஆண்களுக்கு கீழ் சாதியை சேர்ந்த பெண்களுடன் குழந்தைகளை பெற்றெடுத்த மதன்கள் அபக்வான் செஜாக்கள் என்று பீஷ்வர் விளக்கினார். அத்தகைய மதன்களில் 6 வகைகளை அவர் பட்டியலிட்டார். தாழ்ந்த வரிசை கொண்ட வாழ்க்கை துணைவர்கள் மூலம் பிராமணர்களால் பிறந்தவர்கள், நட்சத்திரியர்களுக்கு தங்கள் வரிசைக்கு கீழே உள்ள 2 வரிசை கொண்ட பெண்கள் மூலம் பிறந்தவர்கள், வைசியர்களால் தங்களுக்கு கீழே உள்ள ஒரு வரிசை கொண்ட பெண்ணுடன் கருவுற்றவர்கள். பீஷ்மர் தொடர்ந்தார். உயர் சாதியை சேர்ந்த பெண்களுடன் குழந்தைகளை பெற்று கீழ் சாதியை சேர்ந்த ஆண்களுக்கு பிறக்கும் மகன்கள் ஆசாதாக்கள் ஆவர். இதில் சந்தலாக்கள் பிராமண பெண்கள் மீது, சுத்தாக்களின் மதன்கள் உரச்சர்கள், கித்திரிய பெண்கள் மீது
சுத்ராக்களின் மகன்கள் வைத்தியர்கள் வைசிய பெண்கள் மீது சுத்ராக்களின் மகன்கள் ஆகியோர் கடங்குவர் விவாதம் தொடர்ந்தபோது யுதிஷ்டிர மகனின் தன்மை பற்றி கேட்டார். சிலர் ஒருவரின் மண்ணிலிருந்து ஒரு மகன் பிறக்கிறான் என்று கூறுகிறார்கள் என்று அவர் கூறினார். மற்றவர்கள் அது ஒருவரின் விதையிலிருந்து என்று கூறுகிறார்கள். பீஷ்மர் உண்மையான மகனின் கண்மை முக்கிய விதையிலிருந்து வந்தது என்று பதிலளித்தார். ஆனால் உரிமையாளர் குழந்தையை கைவிட்டால் மதன் தனது மனைவி பெற்றெடுத்த நபருக்கு சொந்தமானவர் புத்திசாலியான தாத்தா தனது விளக்கத்தை தொடர்ந்தார். ஒரு ஆண் ஒரு மகளை விரும்பினால் ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கும் ஒரு பெண்ணை மணந்தால் அவளுக்கு பிறந்த குழந்தை ஆசியம். ஒரு அமைதியான காட்டின் நடுவே பாண்டவ சகோதரர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் ஏக்கம் மற்றும் இரக்கம் பற்றிய ஆழமான கேள்விகளுக்கான பதில்களை தேடி சிந்தனையில் அமர்ந்தார். அவர் தனது மதிப்பிற்குரிய பேரல் பீஷ்மரிடம் திரும்பி மற்றொருவரின் துன்பத்தை காணும்போது நாம் உணரும் இரக்கத்தின் தன்மை என்ன, மற்றவர்களுடன் ஒரு வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வதன் மூலம் பிறக்கும் இரக்கத்தின் சாராம்சம் என்னென்று கேட்டார். பீஷ்மர் ஒரு பழமையான கதையை நினைவு கூறத் தொடங்கிய போது அவரது கண்கள் பண்டைய ஞானத்தால் மின்னின. பண்டைய நாட்களில் அவர் கூறினார், பிடிவாதமான பக்தி மற்றும் உயர்ந்த சபதங்களின் முனிவரான பெரிய ரிஷிகவனா உதவாச சபதத்தை கடைபிடிக்க முயன்றார். உலக ஆசைகள் மற்றும் பற்றுதல்களிலிருந்து துறந்த 12 ஆண்டு காலம் அனைத்து உயிரினங்களின் மீதும் இரக்கம் கொண்ட தனது இதயம் நிறைந்தவனா கங்கை மற்றும் யமுனை நதிகளில் சங்கமத்தில் உள்ள புனித நீரில் தன்னை மூழ்கடிக்க விரும்பினார். அவர் ஒரு உயிரற்ற மரம் போல் நின்றபோது 7 சக்தி வாய்ந்த நீரோடைகளின் மென்மையான நீரோட்டங்கள் அவரை சுற்றி பாய்ந்தன. நீண்ட காலமாக ஜீவனா நீர்வாழ் உயிரினங்களிடையே வாழ்ந்து அவர்களின் நம்பிக்கையையும் மரியாதையையும் பெற்றார். அவர் சில நேரங்களில் நிம்மதியாக தூங்குவார். அவரது உடல் தண்ணீரில் மூழ்கியிருக்கும். மற்ற நேரங்களில் அவர் நிமிர்ந்தளிப்பார், அமைதியையும் வெளிப்படுத்துவார். மீன்களும் பிற கடல் உயிரினங்களும் அவரை சுற்றி சுதந்திரமாக நீந்துவார்கள். பயப்படாமல் அவரது உதடுகளை தொடுவார்கள். ஒரு நாள் மீனவர்களின் ஒரு குழு கையில் வலைகளை வைத்துக்கொண்டு மீன் பிடிக்க ஆர்வத்துடன் சங்கமத்திற்கு வந்தது. அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் சிக்கிய மீன்களில் எவனும் ஒருவர் அவர்கள் வலையை கரையை நோக்கி இழுத்துச் சென்றபோது ஞானியான முனிவரை கண்டுபிடித்தனர். அவரது உடல் ஆற்று பாசி மற்றும் அவரது தாடியால் மூடப்பட்டிருந்தது மற்றும் நீரில் மூழ்கிய ஆண்டுகளாக பச்சை நிறத்தில் பூட்டப்பட்டிருந்தது. அச்சமும் மரியாதையும் இழந்த மீனவர்கள் கைகளை இணைத்துக் கொண்டு எவனுக்கு முன் நின்று தரையில் மண்டியிட்டனர். புனிதமான ரிஷியை தண்ணீரிலிருந்து இழுத்துச் செல்வதில் தங்கள் அறியாமை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோரினர். வலையில் சிக்கியிருக்கும் மீன்களின் கொலைகளை கண்ட ஜீவனா ஆழ்ந்த இரக்கத்தை உணர்ந்தார். நான் இந்த மீன்களுடன் இறந்து விடுவேன் அல்லது அவற்றுடன் விற்கப்படுவேன் என்று ஜீவனா மீனவர்களிடம் கூறினார். நான் இவ்வளவு காலம் அவர்களிடையே வாழ்ந்தேன், இப்போது அவற்றை கைவிட விரும்பவில்லை. அச்சத்துடனும் மரியாதையுடனும் மீன்பிடிப்பவர்கள் ரிஷியின் இக்கட்டான நிலையை மன்னர் நவுஷாவுக்கு தெரிவிக்க விரைந்தனர். மன்னர் நவுஷா தனது அமைச்சர்கள் மற்றும் பூசாரிகளுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்தார். திருத்தம் செய்ய ஆர்வமாக இருந்தார். அவர் தாழ்மையுடனும் மரியாதையுடனும் தன்னை இவனுக்கு அறிமுகப்படுத்தினார். ரிஷியை வலையிலிருந்து விடுவித்ததற்காக எந்த விலையும் செலுத்த முன்வந்தார். ராஜாவின் பூசாரி பின்னர் சிவனை உரிய சடங்குகளுடன் வணங்கினார். முனிவரின் உயர்ந்த ஆன்மா மற்றும் தெய்வீக பிரகாசத்தை அங்கீகரித்தார். நருஷா தனது இதயத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமாறு செவனிடம் கேட்டார். அவர் தயக்கமின்றி அதை நிறைவேற்றுவார் என்று உறுதியளித்தார். ரிஷிகா மன்னரில் ஆசவையில் புத்திசாலியும் நீதிமானுமான ஆட்சியாளர் பிரிவு குலத்தை சேர்ந்த ஜவனா என்ற புகழ்பெற்ற முனிவர் வந்தார். தனது விருந்தினரை மகிழ்விக்க ஆர்வமாக இருந்த மன்னர் அவரது கால்களை கழுவுவதற்கு தண்ணீர் கொடுத்தார். மேலும் முனிவரின் நினைவாக தேவையான அனைத்து சடங்குகளையும் செய்தார். பின்னர் அவர் ஜவனாவுக்கு உட்பட ஒரு சடங்கிற்கான பொருட்களை வழங்கினார். அவற்றை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். இருப்பினும் எவனா ராஜாவிடமிருந்து எந்த ஒரு பொருள் பரிசுகளையும் விரும்பவில்லை.
அதற்கு பதிலாக அரசர தம்பதிகளின் பக்தியை சோதிக்கும் ஒரு விசித்திரமான சபதத்தை அவர் முன்வைத்தார். இந்த காலகட்டத்தில் அவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ரிஷி கேட்டுக்கொண்டார். இது 21 நாட்கள் நீடிக்கும். ராஜாவும் ராணியும் மகிழ்ச்சியும் மரியாதையும் நிறைந்த முனிவர் அவரது முன்மொழிவுக்கு ஒப்புக்கொண்டனர். ஒரு அரண்மனை அறையில் இவள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த போது ராஜாவும் ராணியும் இரவு முழுவதும் மாறி மாறி அவரது கால்களை அழுத்திக் கொண்டனர். அவர்கள் விழித்திருந்தனர். தங்களது விருந்தினரை மிகுந்த ஆர்வத்துடனும் தவணத்துடனும் கவனித்தனர். இதற்கிடையில் ரிஷி ஒரு 15 நாட்களுக்கு அசைக்கவோ அல்லது நிலையை மாற்றவோ இல்லாமல் தூங்கினார். இதனால் அரச தளபதியினர் பட்டினியார் ஆனால் அர்ப்பணிப்புடன் இருந்தனர். 21ஆம் நாளில் ஜவன் தனது தூக்கத்திலிருந்து எழுந்து ராஜாவையும் ராணியையும் அங்கீகரிக்காமல் அரண்மனையை விட்டு வெளியேறினார். அவர் வெளிய காற்றில் மறைந்தபோது துக்கத்தால் தாக்கப்பட்டார். மன்னர் குசிகா தரையில் விழுந்தார். இருப்பினும் அவர் விரைவில் தனது அமைதியை மீட்டெடுத்து தனது ராணியுடன் முனிவரை தேடப் புறப்பட்டார். அவர்கள் தொலை தூரத்தில் தேடியபோது இவனின் யோகா சக்தி அவரை தனது வம்சாவளியை தொடர ஒரு தகுதியான வாரிசை கண்டுபிடிக்கும் வரை கண்ணுக்கு தெரியாதவராக இருக்க அனுமதித்தது. ரிஷி இறுதியாக தன்னை குசிகா வம்சத்தை சேர்ந்த ஒரு இளம் இளவரசரிடம் வெளிப்படுத்தினார். அவர் நீதிமானார் ராமர் என்று அறியப்பட்டார். பக்தி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் இந்த குறிப்பிடத்தக்க கதை அரச குடும்பத்திற்கும் ராஜ்யத்திற்கும் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தும். மன்னர் குசிகாவின் ஆசவைக்கு சிவனின் வருகை பற்றிய கதை தன்னலமற்ற அர்ப்பணிப்பு மற்றும் ஆன்மீக சிறப்பை பின்தொடர்வதன் ஒருமாறும் சக்திக்கு ஒரு சான்றாக செயல்படுகிறது. இது ஒரு புத்திசாலி முடிவருக்கும் அவரது அர்ப்பணிப்புள்ள ஆதரவாளர்களுக்கும் இடையிலான அசாதாரண பிணைப்பை எடுத்து காட்டுகிறது. அவர்கள் ரிஷி மீதான தளபக்தியை நிரூபிக்க நெருப்பு மூலம் எந்த சோதனையிலும் ஈடுபட தயாராக இருந்தனர். இது தொடர்பாக சத்யவனின் செயல்கள் அவரது சொந்த வம்சாவளியை ஆதிக்காத வரையில் சத்திரிய நடைமுறைகளின் கரையை தடுக்கும் விருப்பத்தால் தூண்டப்பட்டதாக கூறப்படுகிறது. மன்னர் குசிகா மற்றும் அவரது ராணியின் பக்தியை சோதிப்பதன் மூலம் அவரது சந்ததியினர் தங்கள் பிராமண பாரம்பரியங்களுக்கு உண்மையாக இருப்பதை உறுதி செய்தனர். துன்பத்தை எதிர்கொண்டாலும் குடராமரின் பிறப்பு பற்றிய கதை எதிர்பாராத சூழ்நிலைகளிலிருந்து மகத்துவம் எழலாம் என்பதையும் ஆன்மீக சிறப்பை பின்தொடர்வதற்கு அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் தன்னலமற்ற தன்மை தேவை என்பதையும் நினைவூட்டுகிறது. கதை வெளிவரும்போது இவளின் செயல்கள் வெறுமனே பக்தியின் சோதனை மட்டுமல்ல, அவரை சுற்றியுள்ளவர்களின் வளர்ச்சிக்கும் மாற்றத்திற்கும் ஒரு ஊக்கியாகவும் இருந்தன என்பது தெளிவாகிறது. இறுதியில் குசிக மன்னரில் அரசரை கெகியவனின் வருகை ஒரு கசப்பான நினைவூட்டலாக செயல்படுகிறது. தங்கள் துக்கத்திற்கும் அவமானத்திற்கும் மத்தியில் மன்னர் குசிகாவும் அவரது ராணியும் தங்கள் உதவியாளர்களுடன் தங்கள் அரண்மனைக்கு திரும்பினர். அவர்கள் யாரிடமும் ஒரு வார்த்தையும் பேசாமல் துக்கமான முகங்களுடன் தங்கள் மாளிகைக்குள் நுழைந்தனர். இவனின் நடத்தை பற்றிய எண்ணங்களால் அவர்கள் மனங்கள் மூழ்கின. அவர்கள் விரதியால் மூழ்கினர். அவர்கள் தங்கள் அறையில் அமர்ந்தபோது திடீரென்று ரிஷி தனது படுக்கையில் படுத்து கொண்டிருப்பதை கண்டனர். எதுவும் நடக்கவில்லை என்பது போல் அரச தம்பதியினர் ஆச்சரியப்பட்டு விசித்திரமான சம்பவத்தை பற்றி சிந்திக்கத் தொடங்கினர். அவர்கள் மீண்டும் ஒரு முறை அவருக்கு அருகில் அமர்ந்தனர். முன்பு போலவே மெதுவாக அவரது கால்களை அழுத்தினர். சிவனா தொடர்ந்து தூங்கினார். இப்போது வேறு பக்கத்தில் படுத்து கொண்டிருந்தார். 21 நாட்களுக்கு பிறகு ரிஷி இறுதியாக தனது தூக்கத்திலிருந்து விழித்தார். அமைதியான நடத்தையுடன் அவர் தனது உடலை எண்ணெயில் தேய்த்து கொள்ளுமாறு அரச தம்பதியினருக்கு அறிவுறுத்தினார். இதனால் அவர் குளிக்க முடியும். அவர்கள் சோர்வும் பசியும் இருந்த போதிலும் அவர்கள் உடனடியாக ஒப்புக்கொண்டனர் மற்றும் 100 முறை கொதிக்க வைத்து தயாரிக்கப்பட்ட விலையுயர்ந்த எண்ணெயுடன் அவரை அணுகினர். அவர்கள் அவரது உடலை தேய்த்த போது யவனா அமைதியாக இருந்தார். ஒரு முறை கூட போதும் என்ற வார்த்தையை உச்சரிக்கவில்லை. இருப்பினும் அரச தம்பதியினர் அவரது செயல்களால் அசையவில்லை என்பதை அவர்கள் கண்டபோது அவர் திடீரென்று தனது இருக்கையிலிருந்து எழுந்து குளியல் அறைக்குள் நுழைந்தார். அவருக்கு வழங்கப்பட்ட ஆடம்பரமான பொருட்களில் எதையும் மதிக்காமல் ரிஷி ஒரு பிளாஸில் காணாமல் போனார். சாம்பலை மட்டுமே விட்டு சென்ற அடுத்த முறை யவனா மீண்டும் தோன்றிய போது அது சிம்மாசனத்தில் இருந்தது. அங்கு அவர் மகிழ்ச்சியான முகத்துடன் அமர்ந்திருந்தார். மன்னர் குசிகாவும் அவரது ராணியும் அவருக்கு மிகுந்த மரியாதையுடன் உணவை வழங்கினர்.
ஆனால் விசி வெறுமனே உணவை கொண்டு வரட்டும் என்று கூறினார். அரச தம்பதியினர் விரைவாக இறைச்சி, காய்கறிகள், பழங்கள் மற்றும் பிற சுவையான உணவுகள் உட்பட பல்வேறு உணவுகளை ஏற்பாடு செய்தனர். இருப்பினும் யவனா திடீரென்று அனைத்து உணவுகளையும் எரித்து சாம்பலாக்கினார். ராஜாவும் ராணியும் ரிஷியின் செயல்கள் மீது கோபமோ வெறுப்போ காட்டவில்லை. மாறாக அவர்கள் தொடர்ந்து நல்ல மற்றும் தூய்மையான உணவையும் சிறந்த படுக்கைகளையும் குளிக்க தேவையான ஏராளமான பொருட்களையும் தயார் செய்து அவருக்காக ஆயத்தமாக இருந்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் விருந்தினருக்கு பல்வேறு வகையான உணவு, உடைகள் மற்றும் பிற தேவைகளை சேகரித்தனர். ஒரு நாள் செவனா மன்னர் குசிகாவிடம், நீங்களும் உங்கள் மனைவியும் ஒரு காரில் என்னை நான் எந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறீர்களோ அங்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறினார். மன்னர் பயக்கமின்றி அவ்வாறு செய்ய ஒப்புக்கொண்டார். அவர் ரிஷியிடம் எந்த காரை விரும்புகிறார் என்று கேட்டார். அவரது இன்பம்தார் அல்லது போர்கார், அனைத்து ஆயுதங்கள், தரமான குடிகள், டாட்ச் மற்றும் தங்கள் நெடுவரிசைகள் ஆகியவற்றை கொண்ட தனது போர்காரை கொண்டு வர வேண்டும் என்று செவனா பதிலளித்தார். அரச தம்பதியினர் விரைவில் தங்கள் போல் காரை தயார் செய்து எதிர்பக்கங்களில் அதோடு இணைத்து கொண்டனர். அவர்கள் 3 கைப்பிடிகள் மற்றும் ராஜாவின் வசம் ஒரு கூர்மையான புள்ளியை கொண்ட ஒரு கோட்டை வைத்தனர். அவர் எந்த சோர்வையும் உணராதபடி படிப்படியாக மெதுவாக முன்னேறுமாறு செவனா அவர்களுக்கு அறிவுறுத்தினார். அவர்கள் நகரத்தின் வழியாக செல்லும்போது யாரையும் விரட்ட வேண்டாம் என்றும் அவர் எச்சரித்தார். என்ற வகையில் இரவின் அமைதியில் ராஜாவான குசிகா விடியலின் மென்மையான வெளிச்சத்தில் விழித்தார். அவர் தனது அன்பான மனைவியுடன் காலை சடங்குகளை செய்து ரிஷிகவனா வசிக்க தேர்ந்தெடுத்த புனித மரத்தை நோக்கி சென்றார். அவர்கள் அரண்மனைக்குள் நுழைந்த போது ராஜாவின் கண்கள் அவருக்கு முன்னால் இருந்ததைக் கண்டு பிரமித்தனர். முற்றிலும் தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான அரண்மனை அவர்களுக்கு முன்னால் வீட்டப்பட்டது. அதில் 1000 தூண்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் விலைமதிப்பட்ட ரத்தினங்கள் மற்றும் கற்களால் அலங்கரிக்கப்பட்ட மலைகள், பள்ளத்தாக்குகள், ஏரிகள், தோட்டங்கள் அனைத்தும் ஒன்றோடொன்று கச்சிதமான ஒற்றுமையுடன் இணைந்திருக்கும். இந்த அரண்மனை வான வடிவமைப்பின் அதிசயமாக இருந்தது. ஊக்கும் மலர்களின் இனிமையான வாசனையால் காற்று நிரம்பி இருந்தது. செம்பகங்கள், திலகர்கள், பவியர்கள் மற்றும் பனாசர்கள் மற்றும் பறவைகளின் மென்மையான கிரங்கள். ராஜாவின் கண்கள் அரண்மனையின் மீது சுற்றி திரிந்தன. அதன் சிக்கனான கட்டிடக்கலை, ஒளிரும் நீரூற்றுகள் மற்றும் பசுமையில் அழகை எடுத்து கொண்டன். அவர் அரண்மனை வழியாக அலைந்து கொண்டிருந்த போது மன்னர் குசிகா பல்வேறு உயிரினங்களை கண்டார். அவை ஒவ்வொன்றும் முந்தையதை விட அற்புதமானவை. பேசிக்கொண்டிருந்த கிளிகளும், கிளிகிளிகளும், பிரிங்க ராஜாக்களும், கோகிலர்களும், பொயாஸ்டிகர்களுடன் கட்டபதாக்களும், துடிப்பான இறகுகளால் சுற்றி திரிந்த மயில்களும் இருந்தன. பாடும் பறவைகளின் இனிமையான மெல்லிசைகளால் காற்று நிரம்பியது. மேலும் ராஜாவின் இதயம் அதன் நேர்த்தியான அழகை கண்ட மகிழ்ச்சியால் பெருகியது. ஆனால் அவர் ஒரு மூலையில் திரும்பிய போது அரண்மனை மங்கத் தொடங்கியது. ஒரு கனவு மெல்லிய காற்றில் கரைவதைப் போல ராஜாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிவடைந்தன. ரிஷிகவனா தங்கப்படுக்கையில் படுத்து கொண்டிருப்பதை பார்த்தபோது அவரது மனைவி அவரது பக்கத்தில் இருந்தார். ஆனால் ராஜா அவரை அணுகுவதற்கு முன்பு ரிஷி காணாமல் போனார். ஒரு வெற்று படுக்கையை மட்டுமே விட்டு சென்ற மன்னரும் அவரது ராணியும் மீண்டும் அரண்மனை வழியாக அலைந்து திரிந்தனர். மழுப்பலான ரிஷியை தேடினர். இறுதியாக குசப்பொருளால் செய்யப்பட்ட ஒரு பாயில் அமர்ந்திருக்கும் இவனை அவர்கள் கண்டனர். ஆழமான சிந்தனையில் கண்களை மூடிக்கொண்டு உயர்ந்த மந்திரங்களை ஓதிக்கொண்டிருந்தனர். ரிஷி யதார்த்தத்தில் கட்டமைப்பை கட்டுப்படுத்துவதாக தோன்றுவதை மன்னர் பிரமிப்புடன் பார்த்தா திடீரென்று அது தொடங்கியதைப் போல அரண்மனை மீண்டும் ஒரு முறை மறைந்துவிட்டது. ஒரு வெற்று துப்புரவு மற்றும் இலைகளின் மென்மையான சுழற்சியை மட்டுமே விட்டு சென்றது. மன்னர் குசிகாவும் அவரது ராணியும் அதிர்ச்சி அடைந்த அமைதியுடன் அங்கே நின்று அவர்கள் இப்போது கண்டதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தன. மன்னர் தனது மனைவியிடம் திரும்பி, இதோ அன்பானவரே, நாம் இப்போது பார்த்த பல்வேறு மகிழ்ச்சியான காட்சிகளும் இவை அனைத்தும் பிரிகுவின் மகனின் அருளாலும் அவரது தவத்தின் வலிமையாலும் தான் தவத்தின் மூலம் ஒருவர் தனது கற்பனையில் மதிக்கும் அனைத்தையும் அடைய முடியும் என்று கூறினார். ராஜாவின் எண்ணங்களை உணர்ந்த ஜீவனா அவரது தியானத்திலிருந்து வெளிப்பட்டு ஒரு அன்பான புன்னரியுடன் அவரை உரையாற்றினார். விரைவாக இங்கு வாருங்கள் என்று
அவர் கூறினார். ராஜாவை அணுகி செல்லுமாறு சைகை காட்டினார். அரசன் குசிகாவின் அரண்மனையின் பிரம்மாண்டமான அரங்குகளில் ஒரு அசாதாரணமான சந்திப்பு நிகழ்ந்தது. அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு முள்ளிவரான ஜெவனா 21 நாட்களாக அரச குடும்பத்தில் வசித்து வந்தார். அவரது சபதங்களை அமைதியாக கடைபிடித்தார். துறவியின் புதிரான நடத்தையால் குழப்பமடைந்த மன்னர் குசிகாவும் அவரது ராணியும் அவரது செயல்களின் பின்னணியில் உள்ள நோக்கத்தை வெளிப்படுத்துமாறு கெஞ்சினர். இறுதியாக ஜெவனா தனது அமைதியை உடைத்து பண்டைய தீர்க்கதரிசனத்தின் கதையை மன்னருடன் பகிர்ந்து கொண்டார். பிராமணரின் குற்றப்படி ஒரு பெரிய பேரழிவு முன்னறிவிக்கப்பட்டது. பிராமணர் மற்றும் சத்திரிய சக்திகள் கலப்பது குசிகாவில் சந்ததியினருக்கு பேரழிவுதரமான தலைவிதியை கொண்டு வரும். இந்த வெளிப்பாட்டால் ஈர்க்கப்பட்ட ஜெவனா ஆசு குடும்பத்தை அழிப்பதற்கான ஒற்றை எண்ணம் கொண்ட நோக்கத்துடன் குசிகாவில் அரண்மனைக்கு வந்திருந்தார். இருப்பினும் குசிகாவில் கடமைக்கான அசைக்க முடியாத பக்தி மற்றும் அவரது ராணியின் அனலமற்ற அக்கறையை அவர் கவனித்தபோது முனிவரின் தீர்மானம் அசைக்க தொடங்கியது. அவர்களின் நல்லொழுக்கம் அசைக்க முடியாதது என்பதை அவர் உணர்ந்தார். இதனால் அவர்கள் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டனர். அடுத்த சில நாட்களில் எவன் வேண்டுமென்றே குசிகாவில் பொறுமையை தொடர்ச்சியான கொடூரமான செயல்களால் சோதித்தார். அவர் 21 நாட்கள் அசைக்காமல் தும்பினார். தன்னை கண்ணுக்கு தெரியாதவராறு மாற்றிக்கொண்டார். மேலும் அவர்களின் உணவை நெருப்பால் அழிக்கவும் செய்தார். ஆயினும் கூட எல்லாவற்றிலும் குசிகா ஒருபோதும் கோபத்துக்கோ விரக்திக்கோ அடிபணியாமல் பிடிவாதமாக இருந்தார். ராஜாவின் குறிப்பிடத்தக்க அமைதியைக் கண்டு எவன் அதிர்ச்சி அடைந்தார். மேலும் அவர் மீது மிகுந்த நன்றி உணர்வை உணர்ந்தார். முனிவர் பின்னர் தனது உண்மையான நோக்கங்களை வெளிப்படுத்தினார். அவர் ஒரு அரிய பரிசுக்கு தகுதியான ஒருவரை தேடிக்கொண்டிருந்தார். பிராமணத்துவத்தில் ஆசீர்வாதம் குசிகா அதை கேட்டதும் உள்ளே நுழைந்ததும் அவர்களின் பேர்கள் பிராமணத்துவத்தில் சாராம்சத்துடன் பிறப்பார் என்றும் பிரிகுவின் வம்சாவளியின் மூலம் அவர்களின் வழித்தோன்றல்கள் நெருப்பின் பிரகாசத்தை வெளிப்படுத்தும் ஒரு துறவியின் அந்தஸ்தை அடைவார்கள் என்றும் எவன் தீர்க்கதரிசனம் உரைத்தார். ஒரு புதிய தலைமுறை தனது பாரம்பரியத்தை முன்னெடுத்து செல்வதற்கான எதிர்பார்ப்பைக் கண்டு மன்னரின் இதயம் மகிழ்ச்சியால் பெரியது. குசிகாவின் பக்தி மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையால் உந்தப்பட்டு யவனா அவருக்கு ஒரு இறுதி வரத்தை வழங்கினார். அவர்களின் வம்சாவளிக்கு பிராமணத்துவத்தின் புனிதமான பரிசை வழங்குவதற்காக முனிவர் புனித நீர்நிலைகளுக்கு தனது பயணத்திற்கு புறப்பட தயாரான போது அவர் ஒரு நீடித்த வாக்குறுதியை விட்டு சென்றார். பிராமணத்துவத்தில் அந்தஸ்து உண்மையில் குசிகாவில் குடும்பத்திற்கு வழங்கப்படும். அது அவர்களின் விதியை என்றென்றும் மாற்றும். பக்தி, கடமை மற்றும் தெய்வீக தலையீட்டின் இந்த அசாதாரண கதையில் நீதியின் ஒருமாறும் சக்திக்கு ஒரு சான்றை காண்கிறோம். யவனா தூரத்தில் மறைந்தபோது அவரது வார்த்தைகள் குசிகாவில் அரண்மனையின் அரங்குகளில் எதிரொலித்தால் இருண்ட காலங்களிலும் கூட மீட்புக்கும் மறுபிறப்புக்கும் நம்பிக்கை உள்ளது என்பதை நினைவூட்டுகிறது. ஒரு தொலைதூர சகாப்தத்தில் ஞானமுள்ள முனிவர் ஜெவனா மன்னர் குசிகாவின் முன் நின்றார். அவரது கண்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் எரிந்தன. ராஜாவே, நான் உங்களுக்கு சொல்ல வந்துள்ளேன். உங்கள் மக்களுக்கும் எனக்கும் விதிக்கப்பட்ட ஒரு விதியை பற்றி என்று அவர் அறிவித்தார். சத்திரியர்களுக்கு வரவிருக்கும் அழிவை பற்றிய கதையை ஜெவனா விவரிக்கத் தொடங்கியதும் ராஜாவின் ஆர்வம் தூண்டப்பட்டது. முனிவரின் கூற்றுப்படி ஒரு நாள் சத்திரியர்கள் பார்க்கவர்களுக்கு எதிராக எழுந்து தங்கள் சந்ததியினரை கொன்று யாரையும் உயிருடன் விட மாட்டார்கள் என்று ஒரு பண்டைய ஆணை முன்னறிவித்தது. பார்க்கவர்கள் ஒவ்வொருவர் என்ற சக்திவாய்ந்த ரிஷியை பெற்றெடுப்பார்கள். அவர் தனது மக்களின் கழிவு பற்றிய எண்ணத்தால் அடக்க முடியாத கோபத்தால் நுகரப்படுவார். இந்த நெருப்பு கோபம் இருப்பதின் கட்டமைப்பை உட்கொள்ள அச்சுறுத்தும். இருப்பினும் ஜெவனா தொடர்ந்தார். இந்த கோபம் இறுதியில் குறைந்து பூமியில் ஒரு புதிய சகாப்தம் உதயமாகும் என்று விதி கட்டளையிட்டது. பார்க்கவர்களின் பரம்பாயிலிருந்து கிச்சிகா என்ற புத்திசாலி ரிஷி வெளிவருவார். ஆயுத அறிவியலில் இளையற்ற தேர்ச்சி பெற்றார். அவர் இந்த அறிவை தனது மகன் ஜமாததியிடம் தெரிவிப்பார். அவர் அதை அடுத்த தலைமுறைகளுக்கு வைத்திருப்பார். ஜெவனனின் வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருக்கையில் மன்னர் குசிகன் தன்னை பற்றிய ஒரு பய உணர்வை உணர்ந்தார். இருப்பினும் இந்த வம்சாவளியிலிருந்து ஒரு பெரிய நாயகன் விஸ்வாமித்தா தனது சொந்த இரத்த கோட்டிலிருந்து பிறந்தார். ஆனால் மகத்துவத்திற்காக விதிக்கப்பட்டார் என்பதை முனிவர் வெளிப்படுத்தியதால் அவரும் நம்பிக்கையால் நிரம்பியிருந்தார். இந்த மகன் ஒரு பிராமணனின் நல்லொழுக்கங்களால் ஊக்கமடைவார். மேலும் விரஸ்பதியின் சக்திக்கு போட்டியாக இருப்பார். பார்க்கிறவர்களின் வம்சாவளியில் பிறந்த
ஒரு சித்திரிய மரன் மற்றும் அவரது சொந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு பிராமண மகன் என இக்குடும்பங்களுக்கு இடையே மகன்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டதை பற்றி ஈவனாக் பேசியதில் ராஜாவின் இதயம் மகிழ்ச்சியால் பெருகியது. இந்த ஒற்றுமை திருமணத்தின் மூலம் முத்திரையிடப்படும். மேலும் இந்த ஒற்றுமைக்கு 2 பெண்கள் காரணமாக இருப்பார்கள். ஜமரத்தியின் மனைவி மற்றும் விஸ்வமித்ராவின் ஆகியவர்கள் பேசி முடித்ததும் மன்னர் குசிகள் ஞானியான முனிவருக்கு மிகுந்த நன்றியை உணர்ந்தார். தனது மக்கள் ஒரு நாள் தரமானதோர் அந்தஸ்தை அடைந்து என்றென்றும் நீதியை நடக்க வேண்டும் என்று அவர் ஜெவலலிடம் ஒரு வரம் கோரினார். ராஜாவின் வார்த்தைகளால் தீர்க்கப்பட்ட முனிவர் தனது விருப்பத்தை நிறைவேற்றி மன்னரிடம் விடைபெற்றார். தனது பயணத்தை தொடங்கிய போது தனக்கு முன்னால் நடந்த நாடகத்தைக் கண்டு ராஜாவான குசிகன் வியப்படைந்தான். ஞானி முனிவர் முன்னிறுத்ததைப் போலவே அனைத்தும் நடந்தன என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர்களின் வம்சாவளியிலிருந்து ராமர் மற்றும் அவரது சொந்தத்திலிருந்து விஸ்வாமித்ரா பிறந்தார். அவர்களின் 2 குடும்பங்களும் இப்போது திருமணத்தால் என்றென்றும் இணைக்கப்பட்டுள்ளன என்பதை உணர்ந்ததால் ராஜாவின் இதயம் பெருமிதம் அடைந்தது. இது ஒரு பிணைப்பு. பாண்டுவின் மகள் யுதிஷ்டிரன் தனது தாத்தா பீஷ்மருடன் சிந்தனையில் அமர்ந்திருந்தபோது சூரியன் ராஜ்யத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசியது. பூமியை அழித்த பேரழிவுகரமான போரை பற்றி சிந்திக்கும் போது இனம் ராஜாவின் கண்கள் துக்கத்தால் நிரம்பின. எண்ணற்ற உயிர்களை இழந்தது மற்றும் குடும்பங்கள் சிரிந்தனபாட்டி என்று உணர்ச்சி வசப்பட்ட குரலில் பேசிய யுதிஷ்டிரன், உங்கள் வார்த்தைகளை கேட்டு நான் துக்கத்தில் மூழ்கிவிட்டேன். ஒரு காலத்தில் செழிப்பாகவும் வலிமை மிக்கவராகவும் இருந்த பல மன்னர்கள் இப்போது தோற்கடிக்கப்பட்டு அமைதியாக உள்ளனர். மேலும் எஞ்சியிருக்கும் அந்த உன்னதமான பெண்கள் பற்றி என்ன? அவர்களின் கணவர்கள், மகன்கள், சகோதரர்கள் அனைவரும் போரின் வெப்பத்தில் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டனர். அவர்களுக்கு என்னவாகும்? பீஷ்மர் யுதிஷ்டிரரின் வார்த்தைகளை கவனமாக கேட்டார். அவரது கண்கள் இரக்கத்தால் நிரம்பின. அவர் சிந்தனையுடன் தலையதைத்து பேசத் தொடங்கினார். அரிம்சேமே, என் அன்பான பேரனே என்று பீஷ்மர் கூறினார். அகிம்சை பாதையில் நடப்பது கடினம். ஆனால் அதுவே உண்மையான விடுதலைக்கான ஒரே வழி. தவம் மற்றும் சுய கட்டுப்பாடு மூலம் ஒருவர் இந்த வாழ்க்கையிலும் அடுத்த வாழ்க்கையிலும் பெரிய பலன்களை பெற முடியும். பீஷ்மரின் வார்த்தைகள் வறண்ட பூமியில் ஒரு மென்மையான மழை போல இருந்தன. இது யுதிஷ்டிரரின் தொந்தரவான மனதை அமைதிப்படுத்தியது. முதிய முனிவர் பல்வேறு வகையான தவத்தின் நன்மைகளை கணக்கிடத் தொடங்கினார். எளிமையான சுய ஒழுக்க செயல்கள் முதல் மிகவும் கடுமையான துவாவரம் வரைபடங்கள் மற்றும் வேர்களில் மட்டுமே வாழ்வதன் மூலம் ஒருவர் இந்த வாழ்க்கையில் பெரும் செல்வத்தையும் சக்தியையும் அடைய முடியும். இலைகளிலும் தண்ணீரிலும் மட்டுமே வாழ்வதன் மூலம் ஒருவர் சொர்க்கத்தை அடைய முடியும். மேலும் உணவு மற்றும் பானங்களை பரிசாக வழங்குவதன் மூலம் அடுத்த உலகத்திற்கான உணவுகளின் பரந்த களஞ்சியத்தை ஒருவர் பெற முடியும் என்று பீஷ்மர் கூறினார். பல்வேறு வகையான தவத்தின் பலன்களை பீஷ்மர் தொடர்ந்து பட்டியலிட்ட போது யுதிஷ்டிரர் மிகுந்த கவனத்துடன் கேட்டார். பிராமணர்களுக்கு சேவை செய்வதன் மூலமும் ஒருவரின் மூதாதையர்களை நினைவு கூறும் வகையில் தினசரி சர்த்தாக்களை செய்வதன் மூலமும் கால்நடைகள், தங்கம் மற்றும் பிற விலைமதிப்பற்ற பொருட்களை பரிசாக வழங்குவதன் மூலமும் கிடைத்த ஆசீர்வாதங்களை பற்றி அவர் பேசினார். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி ராஜ்யத்தை ஒரு மென்மையான அன்றி ஒளியில் வீசும்போது பீஷ்மர் தனது பட்டியலை முடித்தார். யுதிஷ்டிரர் தனது சொந்த மனசாட்சியின் எடைக்கு எதிராக தனது தாத்தாவின் வார்த்தைகளை எடை போட்டு நீண்ட நேரம் சிந்தனையில் அமர்ந்திருந்தார். பாட்டி என்று இறுதியாக அவர் கூறினார். தவம் மற்றும் சுய ஒழுக்கத்தின் இந்த பாதையை நான் பின்பற்ற விரும்புகிறேன். நாம் ஏற்படுத்திய துன்பங்களுக்கு பரிகாரம் செய்ய விரும்புகிறேன். அகிம்சத்தின் சக்தியின் மூலம் மீட்பை பெற விரும்புகிறேன். பீஷ்மர் புன்னகைத்தார். அவரது கண்கள் பெருமையுடனும் அன்புடனும் பிரகாசிக்கின்றன. அகிம்சை ஒரு உன்னதமான குறிக்கோள் என் அன்பான பேரனே என்று அவர் கூறினார். நான் இந்த பாதையில் உங்களை வழிநடத்துவேன்.
நாங்கள் ஒன்றாக கடவுளின் ஆசீர்வாதங்களை பெறுவோம். புனித சபையில் பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் குருக்களின் மரியாதைக்குரிய மூதாதையரான பீஷ்மரின் ஆலோசனையை நாடினார். ஆச்சரியத்துடனும் ஆர்வத்துடனும்